ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சிம்பிள் நெட்வொர்க்கிங்ஸ். இந்த வீடியோவில் நம்ம SD-WAN என்ன, ட்ரெடிஷ்னல் வெஸ் SD-WAN நெட்வொர்க் டிஃபரன்ஸ், SD-WAN எப்படி ஒர்க் ஆகுது, அதோட யூஸ் ப்ளஸ் பெனிஃபிட், SD-WAN ஆர்கிடெக்சர், SD-WAN கனெக்டிவிட்டி டைப் அண்ட் செக்யூரிட்டி மெத்தட்ஸ் இதெல்லாம் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். SD-WAN abbreviation Software Defined Wide Area Network. இது modern and transformative technology. Smarter, simpler and more secure. சாஃப்ட்வேர் மூலமா ஒரு வேன் நெட்வொர்க் மேனேஜ் அண்ட் ஆப்ரேட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. நம்ம வேன்னா என்னன்னு ஜஸ்ட் ரீடிஃபைன் பண்ணி பார்க்கலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி. வேனோட ஜாப் என்னன்னா எண்ட் யூசரோட கனெக்ட் பண்ணி அவங்களோட அப்ளிகேஷனை எப்பவுமே எங்கேயும் எந்த டிவைஸ்ல இருந்து கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுதா இந்த வேன். பிளஸ் இந்த SD-WAN யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு கப்புள் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்ன பெனிஃபிட்ஸ்னா சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட் இன் தி கிளவுட், காஸ்ட் எஃபெக்டிவ், டைனமிக் பாத் செலக்ஷன், ஜீரோ டச் டெப்ளாய்மெண்ட், மல்டி லிங்க் கனெக்டிவிட்டி, அப்ளிகேஷன் ஹெல்த் மானிட்டரிங். பிளஸ் இந்த SD-WAN சொல்யூஷன்ஸ் எந்த வெண்டர்ஸ்லாம் டாப்பா ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்த்தா ஹெச்பி அருபா, வெர்ஷா நெட்வொர்க், பேல் அல்டோ, ஜுனிப்பர், சிஸ்கோ. சிஸ்கோல நம்ம எந்த மாதிரி டைப் ஆஃப் SD-WAN சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றாங்கன்னா மேஜரா டூ டைப் ஆஃப் சொல்யூஷன் யூஸ் பண்றாங்க. ஒன்னு சிஸ்கோ விப்டல்லா, இன்னொன்னு சிஸ்கோ மிராக்கி. சிஸ்கோ மிராக்கி பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நம்ம வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், போய் பார்க்கலாம். SD-WAN என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டா கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிளேன் பார்க்கலாம். டேட்டா பிளேன் சொல்றது ஒரு ஃபார்வர்டிங் டேபிள் இல்ல ஒரு IO மாடல் நம்ம சொல்லலாம். IO அப்ரிவேஷன் இன்புட் அண்ட் அவுட்புட் மாடல். இது ஜெனரலா ஒரு ஸ்விட்ச் இருக்கு. அந்த ஸ்விட்ச்ல சில கப்பல் ஆஃப் இன்டர்ஃபேஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் ஆயிருக்க இன்புட்ட அவுட்புட் நம்ம சென்ட் பண்ணுவோம்ல, அத டேட்டா பிளேன் சொல்லுவோம். கண்ட்ரோல் பிளேன் சொல்றது ஒரு பிரைன் ஆஃப் தி ஸ்விட்ச் நம்ம சொல்லலாம். லெட்ஸ் சே ஒரு ரவுட்டர் இருக்கு. அந்த ரவுட்டர்ல ரவுட்டிங் டிசிஷன் பண்ணணும். ஒரு புரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். AGRP, OSPF. ஸோ இது எல்லாமே இந்த கண்ட்ரோல் பிளேன்ல தான் வரும். மேனேஜ்மெண்ட் பிளேன் சொல்றது ஒரு OSPF நம்மளால CLI-லயும் இல்ல ஒரு GUI-ல கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். இப்ப CLI-லாம் நம்ம ஒரு புட்டில போயிட்டு SSH போட்டு நம்ம லாகின் பண்றோம்ல, இத மேனேஜ்மெண்ட் பிளேன் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும் டேட்டா கண்ட்ரோல் பிளேன், மேனேஜ்மெண்ட் பிளேன்னா வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், போய் பார்க்கலாம். SD-WAN, SDN டிஃபரன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். ஏன்னா இது 2மே சிமிலர் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன். பட் டிஃபரெண்ட் என்விரான்மென்ட்டுக்கும், டிஃபரன்ஸ் கோல்ஸுக்கு அது டிசைன் பண்ணது. 2ஓட எய்ம் இன்கிரீஸ் தி எஃபிஷியன்சி அண்ட் ரெடியூஸ் தி காஸ்ட். SDN தாட் ப்ராசஸ் டேட்டா பிளேனையும் கண்ட்ரோல் பிளேனையும் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு நெட்வொர்க் ஃப்ளெக்சிபிளா மேக் பண்றது. இப்போ ட்ரெடிஷனல் சுவிட்ச்ல நம்ம பார்த்தோம்னா, ஒரு டேட்டா பிளேனும் கண்ட்ரோல் பிளேனையும் அதே சுவிட்ச்ல தான், அதே டிவைஸ்ல தான் ஒர்க் ஆகும். பட் இந்த மாதிரி சொல்யூஷன்ல என்ன ஆகும்னா, அது 2மே ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டா மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். SDN மெயினா எந்த மாதிரி செட்டப்ல யூஸ் ஆகும்னா, ஒரு லார்ஜ் ஸ்கேல் டேட்டா என்வைரன்மென்ட் இல்ல ஒரு லார்ஜ் ஸ்கேல் டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். SD-WAN எந்த மாதிரி செட்டப்ல ஜெனரலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்னா, லைக் P&C ன்னு சொல்லுவோம். ப்ரொவைடர் அண்ட் கஸ்டமர் எண்ட். ப்ரொவைடர் எண்ட்னா லைக் சர்வீஸ் ப்ரொவைடர் நம்மளுக்கு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி எண்ட்லயும் யூஸ் பண்ண முடியும். கஸ்டமர் எண்ட்லயும் யூஸ் பண்ண முடியும். கஸ்டமர் எண்ட்னா லைக் நம்ம ஒரு என்டர்பிரைஸ் நெட்வொர்க் இன்க்ளூடிங் பிரான்ச் ஆஃபீஸ் இல்ல டேட்டா சென்டர் அந்த மாதிரி வச்சுப்போம்ல. அந்த மாதிரி செட்டப்ல ஜெனரலா SD-WAN யூஸ் பண்ண முடியும். SD-WAN ஒரு மல்டிபிள் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணலாங்க. லைக் MPLS, பிராட்பேண்ட், LTE கனெக்ஷன். பட் SDNல அந்த மாதிரி சப்போர்ட் ஆகாது. இந்த SD-WAN வீடியோவும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இப்போ ட்ரெடிஷனல் நெட்வொர்க் அண்ட் SD-WAN நெட்வொர்க்ஸ் குயிக்கா பார்க்கலாம். ட்ரெடிஷனல் நெட்வொர்க்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பிசிக்கல் காம்போனன்ட்ஸ்ங்க. ரைட், லைக் ரவுட்டர், ஸ்விட்சஸ், மக்ஸ், நெட்வொர்க்ஸ், கேபிள்ஸ். இப்போ ஒரு ரவுட்டர்ல ரவுட்டிங் டேபிள் யூஸ் பண்ணுவோம். ஸ்விட்சஸ்ல ஸ்விட்சஸ் ஸ்விட்சிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மூலமா ஒரு டிராஃபிக், நெட்வொர்க் டிராஃபிக் ஒரு டிவைஸ் டு டிவைஸ் ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஹாப் பை ஹாப் நம்ம சொல்லலாம். SD-WAN நெட்வொர்க்ஸ்ல என்ன மாதிரி யூஸ் ஆகும்னா, அண்டர்லே அண்ட் ஓவர்லேன்னு 2 டைப் ஆஃப் இருக்குங்க. ஓவர்லே சொல்றது லாஜிக்கல் நெட்வொர்க்ஸ். அண்டர்லே சொல்றது பிசிக்கல் நெட்வொர்க்ஸ். இதுல அண்டர்லேல என்ன மாதிரி டைப்ஸ்னா, ரவுட்டர், இப்ப நம்ம பிசிக்கலா அந்த ரவுட்டர், ஸ்விட்ச், மக்ஸ் இல்ல நெட்வொர்க்ஸ் கேபிள்ஸ் எல்லாமே இந்த அண்டர்லேல வரும். அண்டர்லே என்ன மாதிரி புரோட்டோகால்ஸ்னா நம்ம ஜெனரலா யூஸ் பண்றோம்ல, MPLS, BGP, OSPF அந்த மாதிரி புரோட்டோகால். ஓவர்லேல பிசிக்கல் அ அ நெட்வொர்க்ஸ்ல கனெக்ட் ஆகுற மேல ஓவர்லே இந்த ஓவர்லே ஒர்க் ஆகும். SD-WAN கண்ட்ரோலர் மூலமா இந்த ஓவர்லேய கிரியேட்டும், மேனேஜும் பண்ண முடியும். இதுல என்ன மாதிரி புரோட்டோகால் யூஸ் ஆகும்னா, ஓவர்லே VXLAN, BGP, VPN, தென் OMPன்னு சொல்லுவோம். OMP யோட அப்ரிவேஷன் ஓவர்லே மேனேஜ்மென்ட் புரோட்டோகால்.
இந்த ஓஎம்பி எங்க யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து சிஸ்கோ விப்டர்லால வந்து அந்த ஓஎம்பி வந்து யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் SD-WAN? SD-WANனா என்னன்னு பார்க்கலாம். SD-WAN ஒரு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலர் மூலமா வந்து மேனேஜ் பண்ண முடியும். அந்த கண்ட்ரோலர வந்து 2 டைப் ஆஃப் வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். ஒண்ணு வந்து GUI, இன்னொன்னு வந்து CLI. இந்த SD-WAN யூஸ் பண்றனால வந்து நம்மளுக்கு நெறைய பெனிஃபிட் இருக்கு. ஆப்டிமைஸ் தி அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ், இன்கிரீஸ் தி நெட்வொர்க் எஃபிஷியன்சி அந்த மாதிரி. இப்போ ஒரு ட்ரெடிஷனல் ஸ்விட்சஸ் நம்ம வந்து எடுத்தோம்னா, ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும்னா, அது வந்து நம்மளால வந்து CLIல தான் வந்து பண்ண முடியும். பட் இங்க வந்து எப்படின்னா, ஒரு SD-WAN யூஸ் பண்றனால வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலமா வந்து அந்த நெட்வொர்க்க வந்து கிரியேட் பண்ண முடியும். பிளஸ் இது வந்து ஒரு மல்டிபிள் டிரான்ஸ்போர்ட் மீடியா வந்து சப்போர்ட் பண்ணும். லெட்ஸ் சே MPLS, இன்டர்நெட்டு, பிராட்பேண்டு, LTE வந்து ஒரு 4G, 5G கனெக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் மல்டிபிள் டைப் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி வந்து இந்த SD-WAN வந்து சப்போர்ட் ஆகும். ஹவ் டஸ் SD-WAN ஒர்க்ஸ்? SD-WAN எப்படி ஒர்க் ஆகும்? SD-WAN கண்ட்ரோலர் மூலமா வந்து இந்த ஓவர்லேயும், அண்டர்லேயும் வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். மோர் ஓவர் இந்த SD-WAN கண்ட்ரோலர் மூலமா வந்து மேனேஜ்மெண்ட்டும், அந்த டெப்ளாய்மெண்ட் வந்து சிம்பிளா பண்ண முடியும். பிளஸ் இந்த SD-WAN யூஸ் பண்றனால வந்து டேட்டா பிளேனையும், கண்ட்ரோல் பிளேனையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி, கண்ட்ரோல் பிளேன் மூலமா வந்து ஆப்டிமைஸ் வந்து நெட்வொர்க் டிராஃபிக் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஸ்விட்ச்ல பார்த்தோம்னா, அந்த கண்ட்ரோல் பிளேனும், அந்த ஒரு டேட்டா பிளேனும் அந்த ஸ்விட்ச்லயே வந்து ஒர்க் ஆகும். பட் இந்த மாதிரி SD-WAN சொல்யூஷன்ல என்ன ஆகும்னா, டேட்டா பிளேன் வந்து அந்த எண்ட் டிவைஸ்லயே ஒர்க் ஆகும். பட் கண்ட்ரோல் பிளேன் வந்து அந்த டிவைஸ்ல இல்லாம வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு கண்ட்ரோலர் இல்ல ஒரு சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்ட் சொல்லலாம். அந்த டேஷ்போர்ட் மூலமா வந்து இந்த கண்ட்ரோல் பிளேன வந்து ஒர்க் ஆயி, அந்த மூலமா வந்து நெட்வொர்க் வந்து ஆப்டிமைஸும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிளஸ் நெட்வொர்க் டிராஃபிக் வந்து எல்லாமே பண்ண முடியும். பிளஸ் இந்த SD-WAN வந்து மல்டிபிள் டைப் ஆஃப் செட்டப்ஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம். லைக் டேட்டா சென்டர், பப்ளிக் அண்ட் பிரைவேட் கிளவுட்ஸு, SaaSனா வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீசஸ் எக்ஸெட்ரா. மோரோவர் வந்து இது யூஸ் பண்றனால வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், இன்க்ரீஸ் தி நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ், பிளஸ் இந்த SD-WAN வந்து நம்மளால வந்து ஒரு என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படியெல்லாம் இல்லைங்க. இது வந்து ஒரு ப்ரொவைடர் எண்ட்லயும் யூஸ் பண்ணலாம். இல்ல ப்ரொவைடர்னா லைக் ஒரு நம்மளுக்கு நிறைய ISPs இருக்காங்களா, அந்த ISPஸ்ல வந்து சில கிளவுட்ஸ் வச்சிருப்பாங்க. இல்ல அந்த ISP வந்து சில ரவுட்ஸ் வச்சிருப்பாங்களா, ஒரு ரவுட்டர் மூலமா வந்து எப்படின்னா நம்ம வந்து ப்ரொவைடர் ரேஞ்ச் ரவுட்டர்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த ரவுட்டர கூட வந்து இந்த SD-WAN மூலமா வந்து மேனேஜ் பண்ண முடியும். இப்ப நம்ம வந்து மேஜரா பார்த்தோம்னா, இந்த SD-WAN வந்து டைனமிக்லி ரவுட்ஸ் தி டிராஃபிக் அக்ராஸ் தி WAN பேஸ்டு ஆன் தி நெட்வொர்க் கண்டிஷன்ஸ். ஸோ இப்ப நீங்க லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு ISP இருக்குன்னா, ஜெனரலா ISP வந்து ஒரு மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ அந்த கண்ட்ரிஸ் கனெக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு டைனமிக்கா வந்து அவங்க ரவுட்டிங் பண்ணிருவாங்க. பட் அத வந்து அந்த சொல்யூஷன வந்து அதையும் இந்த SD-WAN பாக்ஸ்ல வந்து நம்மளால வந்து பண்ண முடியும். பிளஸ் இது SD-WAN யூஸ் பண்ணனால வந்து நம்மளுக்கு வந்து அ என்கிரிப்ஷன் அண்ட் அதர் செக்யூரிட்டி டெக்னாலஜிஸு, பிளஸ் நெறைய செக்யூரிட்டி வைஸாவும் இத வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும் இந்த SD-WAN பாக்ஸ் மூலமா. ஒய் SD-WAN? SD-WAN எதுக்கு? SD-WAN யூஸ் பண்ணனால நம்மளுக்கு வந்து நெறைய பெனிஃபிட் இருக்கு. கிராஸ் ரிடக்ஷன், ஜீரோ டச் ப்ரொவிஷனிங். ஜீரோ டச் ப்ரொவிஷனிங்னா ஒரு ட்ரெடிஷனல் ஸ்விட்சஸ் ஒரு ரவுட்டர் இருக்கு. அந்த ரவுட்டர் வந்து நம்ம அப் டு டேட் கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னா, அதுக்கு வந்து மேனுவலா கான்ஃபிக் பண்ணணும். அதுக்கு மேனுவலா கான்ஃபிக் பண்றதுக்கு கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும். நெறைய ஹியூமன் எஃபோர்ட் எடுக்கணும். பட் இந்த SD-WAN சொல்யூஷன் யூஸ் பண்றனால வந்து ஹியூமன் எஃபெக்ட்டும் கம்மி. பிளஸ் அதுக்கு டைமிங் வைஸும் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து அந்த டிவைஸ வந்து ஆன்லைன்ல வந்து அப் டு டேட் கான்ஃபிகரேஷன் வந்து கொண்டு வர முடியும். பிளஸ் இது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரெடிஷனல் நெட்வொர்க்கையும் வந்து வேன் நெட்வொர்க் வந்து ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள இது மல்டிபிள் அக்ராஸ் லொகேஷனுக்கு வந்து நெட்வொர்க் வந்து டிராஃபிக் வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ SD-WAN கனெக்டிவிட்டி நம்ம வந்து போகலாம். SD-WAN கனெக்டிவிட்டி 3 டைப் ஆஃப் கனெக்டிவிட்டி வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஒண்ணு வந்து சைட் டு கிளவுடு, சைட் டு அப்ளிகேஷன். சைட் டு சைட் வந்து இப்ப பார்க்கலாம். சைட் டு சைட்னா லெட்ஸ் சே ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. ஒரு அந்த பிரான்ச் ஆஃபீஸ்ல வந்து ஒரு SD-WAN பாக்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? அந்த SD-WAN பாக்ஸ்ல வந்து மல்டிபிள் ம் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ண முடியும். அது வந்து MPLS, இன்டர்நெட், LTE. LTE சொல்றது வந்து ஒரு 4G, ஒரு 5G கனெக்டிவிட்டி.
அத வந்து அதே மாதிரி செட்டப் வந்து இன்னொரு எண்ட்ல இருந்தா, இது வந்து சைட் டூ சைட்ன்னு வந்து சொல்லுவோம். பிரான்ச் டூ பிரான்ச்ச வந்து கனெக்ட் பண்றது வந்து சைட் டூ சைட் கனெக்டிவிட்டி நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப வந்து சைட் டூ கிளவுட் கனெக்டிவிட்டி அதே ஒரு அந்த பிரான்ச்ல இருந்து ஒரு ஏதாச்சும் ஒண்ணு வந்து கிளவுட்ல இருக்கு. அந்த கிளவுட அக்சஸ் பண்ணணும்னா, சைட் டூ கிளைட் கனெக்டிவிட்டி நம்ம வந்து சொல்லுவோம். டைரக்ட்டா இந்த SD-WAN பாக்ஸ் வந்து இந்த கிளவுடோட வந்து சிங்க் பண்ணி, அது மூலமா வந்து கனெக்ட் பண்ண முடியும். சைட் டூ அப்ளிகேஷனா அதே பிரான்ச்ல வந்து சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க வந்து கிளவுட்ல யூஸ் பண்றாங்க. லைக் SaaS, சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். அது வந்து ஒரு Salesforce அப்ளிகேஷனா இருக்கலாம். இல்ல ஒரு Office 365 இருக்கலாம். இல்ல OneDrive இருக்கலாம். ஸோ அத வந்து இந்த எண்ட் யூசர்ஸ் பிரான்ச் ஆஃபீஸ்ல இருக்க யூசர்ஸ் வந்து கனெக்ட் பண்றதுக்கு வந்து சைட் டூ அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து கனெக்டிவிட்டி சொல்லுவோம். SD-WAN-ஓட 3 டைப் ஆஃப் கனெக்டிவிட்டி பார்த்தோம். இப்போ வந்து ட்ரெடிஷனல் கனெக்டிவிட்டி SD-WAN-ஓட கனெக்டிவிட்டிய டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ரிக்வயர்மென்ட் என்னன்னா, இப்போ ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்ல ஒரு எண்ட் யூசர் இருக்காங்க. அந்த எண்ட் யூசர் வந்து ஒரு அப்ளிகேஷன் அக்சஸ் பண்றாங்க. ஆர் அந்த அப்ளிகேஷன் வந்து கிளவுட்ல ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஆர் ஒரு இன்டர்நெட் அக்சஸ் பண்றாங்கன்னா, ட்ரெடிஷனல் நெட்வொர்க்ல வந்து எப்படி அந்த கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு ட்ரெடிஷனல் நெட்வொர்க்ல வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்ல வந்து ஒரு ரவுட்டர் வச்சிருப்பாங்க. அந்த ரவுட்டர்ல வந்து ஒரு லீஸ் லைன் மூலமா வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அத வந்து டைரக்ட்டா வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்ன்னு வந்து சொல்லலாம். அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல தாங்க டேட்டா சென்டர் வந்து ஜெனரலா வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப இதுல இருக்கிற பிரான்ச் ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு எண்ட் யூசர் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து அக்சஸ் பண்றாங்கன்னா, ரெக்வெஸ்ட் வந்து இது மூலமா வந்து போயி, இங்க இருக்கிற அந்த டேட்டா சென்டர்ல இருக்க அப்ளிகேஷன் மூலமா வந்து அக்சஸ் மீன்ஸ் அங்கருந்து திருப்பி வந்து இந்த மாதிரி டேட்டா வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். இதுவே வந்து அவங்க ஒரு இன்டர்நெட் அக்சஸ் பண்றாங்கன்னா, அந்த இன்டர்நெட் வந்து எப்படி போகும்னா, டைரக்ட்டா இங்கருந்து பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து ஜென்ரலா இருக்காது. ஸோ, அவங்க எப்படி ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, டேட்டா சென்டர்லயே வந்து ஒரு டெடிகேட்டா வந்து ஒரு இன்டர்நெட் ரவுட்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரவுட்டர்ல வந்து டைரக்ட்டா வந்து இன்டர்நெட் பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்ல ஒரு எண்ட் யூசர் வந்து ஒரு இன்டர்நெட் அக்சஸ் பண்ணணும்னா, ஜென்ரலா வந்து எப்படி போகும்னா, இதே மாரி லீஸ் லைன்ல போயி, லீஸ் லைன்லேருந்து டேட்டா டேட்டா சென்டருக்கு போயிட்டு, டேட்டா சென்டர்ல வந்து இன்டர்நெட் ரவுட்டர் மூலமா வந்து கனெக்ட் ஆகி, அது மூலமா இன்டர்நெட் கிடைக்கும். ஸோ, இப்படி தான் வந்து டேட்டா ஃபார்ம் ஆகும். இங்கேருந்து போயிட்டு, திருப்பி இங்கேருந்து தான் வரும். இப்படி தான் வந்து ட்ரெடிஷனல் கனெக்டிவிட்டில வந்து இருக்கும். பிளஸ் ஒரு கிளவுட் அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணனாலும் இப்படி தான் வந்து டேட்டா போகும். பட் இதுவே வந்து ஒரு SD-WAN கனெக்டிவிட்டி நம்ம யூஸ் பண்ணோம்னா, SD-WAN கனெக்டிவிட்டில வந்து ஒரு பாக்ஸ் அந்த மாரி இருந்தா, அந்த பாக்ஸ்ல வந்து நெறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. எப்படின்னா, இந்த SD-WAN பாக்ஸ்ல வந்து 2 டைப் ஆஃப் கனெக்டிவிட்டிய நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியும். ஒண்ணு வந்து லேஸ் லைனு, அது வந்து MPLS-ஆ இருக்கலாம். என்ன கனெக்டிவிட்டி வேணா இருக்கலாம். பிளஸ் அந்த பாக்ஸே வந்து ஒரு 5G LTE கனெக்டிவிட்டி நம்ம வந்து சொல்லுவோம். அது வந்து LTE வந்து 2 டைப் ஆஃப் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். 4G, 5G அந்த மாதிரி. ஸோ, அப்படி கனெக்ட் ஆகுறனால, இப்போ ஒரு எண்ட் யூசர் வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணணும்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து டைரக்ட்டா இந்த வழியா போயிட்டு, ஹெட் குவார்ட்டர்ஸ்ல டேட்டா சென்டர் அந்த அப்ளிகேஷன வந்து அக்சஸ் பண்ண முடியும். பிளஸ் இதுவே வந்து அவர் இன்டர்நெட் அக்சஸ் பண்ணணும்னாலும், இங்கருந்து திருப்பி இப்படி போயிட்டு லாஸ்ட் டைம் மாரி நம்ம வந்து டேட்டா சென்டர்ல போயிட்டு, டேட்டா சென்டர் மூலமா இன்டர்நெட் போகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த கனெக்டிவிட்டில எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து ஒரு டைரக்ட்டா இந்த 5G ரவுட்டர் மூலமா மீன்ஸ் 5G வந்து ஒரு இன்டர்நெட்க்கு ஒரு கேட்வே மாதிரி. இது மூலமா வந்து அவங்களால வந்து இன்டர்நெட் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி அக்சஸ் பண்றனால வந்து லேட்டன்சி கம்மி. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாவும் நம்மளுக்கு வந்து கனெக்டிவிட்டி கிடைக்கும். அதே மாதிரி வந்து இதுவும் அந்த யுட்டிலைசேஷன் வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து SD-WAN கனெக்டிவிட்டில வந்து இருக்கிற அட்வான்டேஜஸ். SD-WAN செக்யூரிட்டி மெத்தட்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் செக்யூரிட்டி மெத்தட்ஸ் மாரி தான். இப்ப ட்ரெடிஷனல்ல வந்து ஃபுல் மெஷ், பார்ஷியலு, ஹப் அண்ட் ஸ்போக்லாம் சப்போர்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து இங்கேயும் நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியும். பாயிண்ட் டூ பாயிண்ட், பாயிண்ட் டூ மைல் டூ பாயிண்ட் லைக் சைட் டூ சைட் VPN அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். பிளஸ் மோரோவர் அந்த ஹப் அண்ட் ஸ்போக் நம்ம DMVPNல யூஸ் பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் வந்து இங்கேயும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஹப் வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு மெயின் டேட்டா சென்டர்ல வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்போக் ரவுட்டர் வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் வந்து எண்ட் ரவுட்டர் வந்து நம்ம வந்து ஸ்போக் ரவுட்டர் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு, அது மூலமா வந்து நம்ம கனெக்டிவிட்டி ஃபார்ம் பண்ணுவோம்ல DNVPNல. பிளஸ் அது இல்லாம வந்து இதுலயே வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸ்போக் டூ ஹப் ஒன்லி, ஸ்போக் டூ ஸ்போக் வயா ஹப், ஸ்போக் டூ ஸ்போக் டைரக்ட் அந்த மாதிரிலாம் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது மூலமா வந்து நம்மளால வந்து ஒரு கனெக்டிவிட்டி வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கலாம். தேங்க் யூ. நன்றி.